ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பார்ட் 2 வீடியோங்க. உருண்டை களி எப்படி செய்யறதுன்றது தான் இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் சாதம் வடித்து களி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இது பார்ட் 2 வீடியோ பாருங்கள். இதுதான் உருண்டை களின்னு சொல்லுவோம். உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக தாங்க பிடிச்சி வச்சேன். பெரிய பெரிய உருண்டை இல்லை. சில பேர் நிறைய பெரிய உருண்டையாக பண்ணி வைப்பாங்க. எனக்கு சின்ன உருண்டை ஈஸியாக இருந்தது. சரிங்களா? கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு களி எடுத்துட்டு தண்ணி நல்லா தொட்டு நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுக்கணுங்க. பாருங்கள், நான் எல்லா களியையும் உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு. இது குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்மளுக்கும் உருண்டை பிடிக்கிறது ரொம்ப குயிக்கான வேலையாக முடிஞ்சிருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ உருண்டை வந்திருக்கு. நான் 2 ஆழாக்கு அளவு தான் அரிசி போட்டிருந்தேன். அதில் கேழ்வரகு மாவை போட்டு நல்லா கிளறி எடுத்தாச்சு. உருண்டையும் நான் பிடிச்சி வச்சாச்சு. இதுக்கு சைடிஷாக நான் என்ன வச்சுருந்தேன்றது பார்ட் 1 வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? என்ன வச்சுருந்தேன்னா சிறுகீரை கடையல் தாங்க வச்சுருந்தேன். இந்த உருண்டை கடைக்கும் அந்த சிறுகீரை கடையலுக்கும் அவ்வளோ காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக தாங்க இருக்கும். இப்போ எல்லா களியும் நான் பிடிச்சி வச்சுட்டேன். வாங்க நம்ம தேவையானதை தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்கலாம். நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இது பார்ட் 2 வீடியோ பாருங்கள். இது உருண்டையாக நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். ஆளுக்கு 2 உருண்டை சாப்பிட்டாலே நம்மளுக்கு திருப்தியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டில் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஜீரண சக்தியும் இது கொடுக்குங்க. அந்த புளிச்சை ஏப்பம் அதெல்லாம் வராமல் இந்த உருண்டைக்களியை நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிறும் குளிர்ச்சியாகும். நம்மளுக்கு செரிமான பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆளுக்கு 2 உருண்டை வச்சாச்சு. இதை பாருங்கள், சிறுகீரை கடையல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாருக்குமே தெரியும் சிறுகீரையை நம்ம எப்படி கடையணுன்றது. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இது வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு துவரம்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு அது கூட கீரையும் வச்சு வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேங்க. தாளிப்புக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சும் எடுத்தாச்சு. இப்போ வாங்க இந்த உருண்டை களி கூட இந்த சிறுகீரை கடையெல்லாம் வச்சு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.